சில பேர் நியூமராலஜி பேர் பார்க்குறங்கிற பேரில் சாமி பேர்லாம் வைக்கிறாங்க, கடவுள் பேர்லாம் வைங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நேரடியாக இல்லாமல் புனைப்பெயர் மாதிரி உள்ளது வைங்க. ஆனால் அந்த கடவுளையும் கான்ட்ரவர்சியாக வைக்காதீங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் பேர் வைக்கிறது? முருகர் பேர் வச்சா முருகர் பேரே வைங்க, செந்தில் வேலன் வைங்க. வருதா கனெக்டா? ஒரு கனெக்டிவிட்டி வருதா? செந்தில்னாலும் முருகர், வேலைனாலும் முருகர், அப்படி தான் வைக்கணும். நீங்கள் தனித்தனியாக அது வேலை செய்யும், செஞ்சால் ஒன்றும் பெருசு தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய விடாது. உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் மனித சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சக்தி இயங்காது, அந்த பவர் போயிடும். அந்த பவர் இருந்தால் தாங்க நாம பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த பவர் வேலை செய்யலாம், நம்ம எந்த பவர் வச்சு செய்ய முடியும்? அதனால் அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் புக்கை எல்லாம் உண்மையும் சொல்லப்பட்டுள்ளன. அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 10 லட்சம் புக்கு சேல்ஸ் ஆகிருக்கும். உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கிட்டும் இருக்கும். 10 லட்சம் தானே உலகம் பேர் இருக்காங்க, இல்லை. வணக்கம், உங்கள் ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகராஜா பேசுகிறேன். இந்த நம்ம பேர் வைக்கிறோம் பாருங்க. பேர் வைக்கும் போகும்போதே ஒரு பேர் வைக்கிறதா, 2 பேர் வைக்கிறதா, அதான் சிங்கிள் பேர் வைக்கிறதா, டபுள் பேர் வைக்கிறதா அப்படிங்கிறது இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் டேட்டு ஃபேட்டை பொறுத்து தான் சிங்கிளாக டபுளான்னு முடிவு எடுக்கிறது. ஃபேட்டு வீக்காக இருந்தாலும் டபுள் தான் வைப்பேன். சில பேர் இல்லையா எங்களுக்கு சிங்கிள் வைங்க, சிங்கிள் டபுளுங்கிறது முடிவு நீங்கள் எடுத்தா கூட உங்கள் ஃபேட்டு வீக்காக இருந்தால் டபுளாக தானுங்க வைக்கணும். சரி, வச்சிடலாம். சில பேர் நியூமராலஜி பேர் பார்க்குறங்கிற பேரில் சாமி பேர்லாம் வைக்கிறாங்க, கடவுள் பேர்லாம் வைங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நேரடியாக இல்லாமல் புனைப்பெயர் மாதிரி உள்ளது வைங்க. ஆனால் அந்த கடவுளையும் கான்ட்ரவர்சியாக வைக்காதீங்க. செந்தில் பாலாஜின்னு வைப்பீங்க, செந்தில் முருகர் பாலாஜி பெருமாள் அப்படி வைக்காதீங்க. செந்தில் பெருமாள், செந்தில் முருகர், பெருமாளுங்கிறது பெருமாள் அப்படி வைக்காதீங்க. வச்சா என்னங்க கனெக்ட் ஆகாதுங்க. அது நம்மளை வச்சா நல்லா இருக்கிற போல தெரியும், நல்லாவே இருக்க விடாது. அது இல்லைங்க, வச்சதுக்கப்புறம் அந்த நம்பர் வேலை செய்யுங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நியூமராலஜி, நேமாலஜி, ப்ரோனாலஜி, நம்பராலஜி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்னோட கனெக்டிவிட்டி உள்ள சமாச்சாரம். ஒவ்வொன்றும் ஒரு பவர், அதுக்கு அது பவர், அது வேலை செய்யும். நம்ம பாடிக்குள்ளே போனால் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு ஒரு வேலை செய்யுது இல்லையா? இந்த நம்பர் ஒன்று இருக்கும். நம்பர் நம்ம 41 அதில் கனெக்ட் ஆகுதுன்னா 41 நம்மளுக்கு கை கொடுக்கும், 41 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரோனாலஜி சரியில்லைன்னா அது வேலை செய்ய விடாது. நம்பராலஜி, நேமாலஜி சரியில்லைன்னா அது வேலை செய்ய விடாது. இது ஒரு காலகட்டம்னா அடுத்த காலகட்டத்துக்கு அது வரும். அப்போ நாங்கள் எப்படி தான் பேர் வைக்கிறது? முருகர் பேர் வச்சா முருகர் பேரே வைங்க, செந்தில் வேலன் வைங்க. வருதா கனெக்டா? ஒரு கனெக்டிவிட்டி வருதா? செந்தில்னாலும் முருகர், வேலன்னாலும் முருகர், அப்படி தான் வைக்கணும். நீங்கள் செந்தில் குமரன் வைங்க, குமரன்னாலும் அவர் தான். பெருமாள் வைக்கிறீங்களா, ஸ்ரீ பெருமாள் வைங்க. பாலாஜின்னு வைக்கிறீங்களா, ஸ்ரீ பாலாஜின்னு வைங்க. ஒரு உதாரணம் சொன்ன உங்களை எல்லாம் உடனே அப்படி வச்சுக்க சொல்லலை. சம்பந்தம் எல்லாம் வைக்கக்கூடாது. அப்போ சிவன் பேர் வைக்கிறீங்களா, சிவன் பேர் வைங்க. சிவனோட அப்படி கனெக்டிவிட்டி இல்லாமல் பேர் வச்சிடாதீங்க. அது ஒரு கட்டத்தில் உங்களை தனித்தனியாக வேலை செய்யும். தனித்தனியாக அது வேலை செய்யும், செஞ்சால் ஒன்றும் பெருசு தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய விடாது. உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கலாம். எல்லா மனுஷனுக்கும் மனித சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சக்தி இயங்காது, அந்த பவர் போயிடும். அந்த பவர் இருந்தால் தாங்க நாம பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். அந்த பவர் வேலை செய்யலாம், நம்ம எந்த பவரில் வச்சு செய்ய முடியும்? அதனால அது ரொம்ப முக்கியம். அம்பாள் பேர் வைக்கிறீங்களா வைங்க. இந்த அம்பாள் பேரில் சாந்தம்மன் இருக்கும், உக்ரம்மன் இருக்கும். எதை வைக்க போறீங்க அதே வைங்க. இதில் பாதி அதில் பாதி வைக்காதீங்க, கனெக்ட் ஆகாது. நம்ம வச்சுருவோம், நியூமராலஜி தான் நாங்கள் வைக்கலாம்னு வச்சுருவோம். நிறைய பேர் நம்ம செய்கிறாங்க. இப்போ நான் ராஜாஸ் நியூமராலஜி ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன். அந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது எழுதி 35 வருஷத்துக்கு மேலே. நீங்கள் யாருக்கு என்ன போட்டு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அது உலகம் ஃபுல்லாக அக்யூரேட்டாக இருக்கும். அதை படிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் நியூமராலஜி வைக்கிறேன்னு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நியூமராலஜி வச்சா கூட பரவாயில்ல, பேர் வச்சிருக்காங்க, மற்றவங்களுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அதில் பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். அவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த புக்கை நீங்கள் நானே சொல்லிக் கொடுக்குறேன். 3 முறை ரிப்பீட் பண்ணினாவே நீங்களே படிச்சிங்கனாவே நீங்களே நியூமராலஜிஸ்ட் ஆயிடலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. என்ன அந்த புக்கில் நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே சொல்ல முடியாது. அதானே ஃபார்மல் நியூமராலஜி, உண்மை சொல்றதானே ஃபார்மல் நியூமராலஜி. ஆனால் சிலது அதில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது ஒன்று இருக்கு, சொல்ல முடியாதுன்னு ஒன்று இருக்கு. அது என்ன ரகசியத்தையே சூட்சமும் அதில் சொல்ல முடியாது, வராது. அது என் கையில் தான் இருக்கு. அதில் அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒரு சூழ்நிலைக்கு வரும். அது அதனால எதுக்காக சொல்லணும்னா அது தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. ஃபர்ஸ்ட் எய்டு என்னது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறலாம், அவ்வளோதான். அதோட சரி, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. இதுவும் அதே தான்.
நல்லா தெரியுங்க. நம்ம லைஃப்பை நாம தெரிஞ்சுக்கணும், வேற யாருக்கும் தெரிஞ்சுக்கிறது? நாம தெரிஞ்சுதான் ஆகணும். அந்த புக்கினுடைய நோக்கமே, இன்டென்ஷனே எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் புக்கை எல்லா உண்மையும் சொல்லப்பட்டுள்ளன. அது உலகம் ஃபுல்லா இருக்கு. ஒரு 10 லட்சம் புக்கு சேல்ஸ் ஆயிருக்கும். உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கிட்டும் இருக்கும். 10 லட்சம் தானே உலகம் பேர் இருக்காங்க. இல்லை, அது 900 கோடி மேல இருக்கோ, 1000 கோடி போயிடுச்சான்னு தெரியல. உலகம் ஃபுல்லா 800 கோடி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை கோடி ஆனாலும் இருக்கு. அது அத்தனை கோடி ஆனாலும் அந்த புக்கு அதான் ஃபார்மேட் வேலை செய்யும். ஒரு புக் வச்சுதானே அவங்கள படிக்க போறாங்க. ஒரு புக் வச்சா 100 பேருக்கு 1000 பேருக்கு சம்பந்தம். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கல்ல, பார்ப்பாங்கல்ல, காட்டுவாங்கல்ல, படிப்பாங்கல்ல. அதனால பேர் வைக்கிறதுங்கிறது இதுதாங்க. சில பேர் எங்க ஆசைக்கு இப்படி வைங்க, உங்க ஆசைக்கு அப்படி வைப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுனாக்கா இந்த சம்மந்தி வீட்டில் அப்படி வைக்க சொன்னாங்க, அந்த சம்மந்தி. எங்க உங்க சம்மந்தி எல்லாம் உறவெல்லாம் வேற இதெல்லாம் வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தையில போய் அதில் போய் அந்த பேர் இந்த பேர் சொல்லி திணிச்சிடாதீங்க. அது அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு பில்லர் மாதிரி உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைங்கள்லாம் சொல்ல முடியாதுங்க. பில்லருன்றது பின்னாடி உங்க ஃபேமிலி தான் அது தாங்கி பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. நாட்டை கூட தாங்கி பிடிக்கலாம். அப்துல் கலாம் பிறந்தாரு. பிறக்கும்போது ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பொக்ரைன் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வருவார். உலகம் ஃபுல்லா அப்படி ஒரு சயின்டிஸ்ட் பிறந்திருக்காரு. இந்திய ஆளும் ஜனாதிபதியா இருந்தார் அப்படின்னு அதுல இருக்கும். ஆண்டாரா இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் அவர் பிறக்கும்போது ஒரு பில்லர் அவங்க வீட்டுக்கு. அது மாதிரி உங்க குழந்தை கூட உங்க பில்லரா கூட இருக்கலாம். ஆனா அந்த பில்லரை நீங்க தான் அந்த பிள்ளைய பேர் வைக்கிறதுங்கிற பேர்ல கரெக்டா வைங்க, சரியா வைங்க. எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ மொத்தத்தில் சின்ன மேட்ரு தான், ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ரகசியம் இருக்குங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வாஸ்து பற்றி சில ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வேணுங்க, நமக்கு நம்ம வாழ்றதுக்கு எல்லாமே முக்கியம் தாங்க. நம்ம போகிற ட்ரெஸ்ஸே எவ்வளோ சென்ஸாக போடுறோம். கலர் மாற்றி போட்டவன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்கல்ல, கனெக்ட் ஆகலை. இல்லை என்ன சொல்கிறீங்க? கான்ட்ரவர்சியாக இருக்கும்ல. ட்ரெஸ்ஸே அப்படி இருக்கும்போது கட்டுற வீடியோ எப்படி இருக்கணும்? வாஸ்து பிரகாரம் கனெக்ட் ஆகணும்ல. கனெக்ட் ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இல்லைனாக்கா அது கனெக்டிவிட்டி இல்லைன்னாக்கா நம்மளுடைய எல்லாமே டிஸ்கனெக்ஷன் ஆயிரும். நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டுக்கும். சரி, இப்போ வாசலில் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம வீடு எல்லாம் ஒரு வீடு கட்டுறோம். வாஸ்து பிரகாரம் கூட கட்டுங்க, எல்லாம் ஓகே தான். வாஸ்து பிரகாரம் தான் கட்டணும், கரெக்டாக இருங்க. சின்ன மேட்டர் தான் சொல்லுவேன், எளிமையாக சொல்லுவேன், புரியுற மாதிரியே சொல்லுவேன். இது வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் நம்புறாங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா பெரிய மேட்டரியா நீங்க சொல்றதெல்லாம்? ஆனா சிம்பிளா ஈஸியா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியே சொல்லி தரீங்க. அதுதான் கரெக்டு. யாருக்கும் புரியாம பேசிட்டு போறதுல என்ன யூஸ்? இந்த வாஸ்துல பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இடம் இருக்கும், ஒரு பெரிய இடம் இருக்கும். ஒரு போர்ஷன்ல வீடு கட்டியிருப்பாங்க, இன்னொரு போர்ஷன் காலியா இருந்திருக்கும். கொஞ்சம் பணம் வருவாய் வந்திருக்கும், இல்லை லோன் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒன்று. திருப்பி ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் மாட்டிப்பாங்க. ஒரு வாஸ்துங்கிறது ஒரு இடத்துக்கு அதை வரைக்கும் தான் அது வாஸ்து வேலை செய்யும். இப்படி இருக்குனாக்கா இதுதான் ஈஸ்ட்னா ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட். இவ்வளோ இடத்துல இது வரைக்கும் கட்டி வைக்கிறீங்க வாஸ்து. இப்படி வச்சுக்கல, ஒரு மொபைல் வச்சு காட்டுறேன், ஈஸியாக புரியும். உங்களோட வீடு தான் ஸ்கொயர். இது டேப், இதை விட்டுருங்க. இந்த இதில் நீங்கள் இதுதான் ஸ்கொயர், 30-40 வீடு வச்சுருக்கீங்க, 2400 ஸ்கொயர் ஃபீட்டில். அப்போ வசதி கொஞ்சம் இருக்கும்போது கட்டிட்டீங்க, இவ்வளோ பாதி கட்டிட்டீங்க, அரை கிரவுண்டில் வீடு கட்டிட்டீங்க, இன்னும் அரை கிரவுண்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் காசு வந்துருச்சு. அப்பவும் இதுதான் ஈஸ்ட்டு, இதுதான் ஈஸ்ட். மொத்தத்துக்கு இதுதான் பில்டிங் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். சரியா? இப்போ வீடை கட்டிட்டு இது வரைக்கும் கட்டிட்டு இது காலியாக இருக்கு. இப்போ இது வரைக்கும் இது உங்களுக்கு இதான் குபேர், அதில் டவுட் இல்லை. இப்போ பக்கத்தில் இடம் இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் பில்டிங்களோட கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இல்லை நாங்கள் வாடகைக்காக கட்டுறோம் அப்படின்னாக்கா கட்டிக்கிங்க. அதை கட்டி விட்டுட்டு வாடகை விட்டீங்கன்னாக்கா நீங்கள் நினச்சிக்கிறது இதுக்கு இதாங்க குபேரை நினச்சிப்பீங்க. இங்கே வாசல் ஒரே வாசல்னாக்கா இதான் குபேரை, 2 வாசல்னாக்கா இங்கே குபேரை ஆயிரும். இதுக்கு ஈசானினாக்கா இது இங்கே கட்டினா இப்போ இதுக்கு ஈசானி ஆயிரும். இல்லைங்க, நாங்கள் எங்களுக்கு பெருசாக கட்ட போகிறோங்க, ஒரே பில்டிங் தான் அப்படின்னா முதல்ல வாசல் நீங்கள் இங்கே வச்சுக்க பார்த்தீங்களா, இங்கே வச்சிருக்கிற வாசலை இப்போ ஒரே பில்டிங்னா என்ன பண்ணணும்? இப்போ இங்கே செவரு முடியுது இல்லையா, வாசலை இங்கே தான் வைக்கணும். ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும் ஒரே வாசல்னா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஃபுல்லாக மாற்றி விட்டுரும். அப்போ இங்கே இருக்கிற ஈசானியை என்ன பண்ணிடும்? பூஜை ரூம் இங்கே வச்சுருந்துருப்பீங்க, ஃபுல்லாக வேணுன்ற போது
இது வரைக்கும் வேணும்போது இங்கே போய் ஈசானியா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வேணும்போது இங்கே இருக்கிற பூஜை ரூமத்துக்கு இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும். நீங்கள் ஷிஃப்ட் பண்ணாமல் ஏற்கனவே கட்டினது இங்கே வேக்கண்டாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு 2 ரூம் போடுவீங்க, இங்கே ஒரு பெட்ரூம் போடுவீங்க, இங்கே ஒரு பெட்ரூம் 2-3 பெட்ரூம் கூட போடுவீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபுல்லாக இப்போ ஆக்குபை பண்ணிட்டோம், 6 ரவுண்டு 1 ரவுண்டாக கட்டிட்டேன்ட்டு ஆசைப்படாரம் கட்டிட்டு நீங்கள் உள்ள நினச்சிட்டு இருப்பீங்க. டோட்டலாகவே தப்பாக போயிடும். ஏன்னா முதல்ல கட்டும் போகும்போது இருக்கும்போது ஈசானத்தில் பூஜை ரூம் வச்சுருந்தீங்க. இப்போ ஈசானத்தில் பெட்ரூம் போய் கட்டிட்டீங்க. நீங்கள் ப்ராப்ளத்தை காசு கொடுத்து வேலை கொடுத்து வாங்கிட்டீங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் நிறைய பேர் வாசலில் மாட்டிக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிளாக தான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க, அது வரும்போது பர்சனலாக வரும்போது நிறைய சொல்லிக் கொடுப்போம். இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் புரிஞ்சா ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் புரிஞ்சுன்னா மீதி நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணிப்பீங்கல்ல. எங்கே இருக்கிற பூஜை எங்கே போயிடுச்சு பாருங்க. நீங்கள் இதுதான் நினச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. முதல்ல கரெக்டு. எக்ஸ்டென்ஷன் பண்ண ஒரு பில்டிங்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை கவனக்குறைவு இல்லை, உங்கள் கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது. உங்கள் நாலேஜ் அவ்வளோதான். இது இவ்வளோதான் நினச்சிருப்பீங்க. அது இல்லை. அது வாஸ்து அப்படி கிடையாது. அது வாஸ்துங்கிறது ஒரு 4 செவரு எழுப்பிட்டாவே உள்ள வாஸ்து பகம் நேரம் உள்ள இறங்கிடுவாங்க மொத்த பேரும். சில பேர் கேட்பாங்க, சார் ரோடு இருக்கு, ரோடுல வாஸ்தா இருக்குது. ரோட்ல வாசல் இல்லைங்க, ஆனால் ரோடு வழியா வாஸ்துக்கு உண்டானதெல்லாம் உள்ள பாஸ் ஆகுது. அந்த ரோடுக்குள்ள ஒரு ரூம் போட்டிங்கன்னா வாஸ்து வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு பில்டிங் கட்டும் போது கடக்கால போடும்போது எல்லாரும் உள்ள வந்து இறங்கிடுவாங்க. அதுதான் வாஸ்து. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.